பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து நிறைய பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக இளம் வயதில், அதாவது 40 வயசு கீழே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டாக்டருக்கே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராயும் போது பொதுவாக ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், இதுதான் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கான காரணம். நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பொதுவாக 40 வயசுக்கு அப்புறம் தான் வருது. 40 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் செக்அப் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறனால தான் இளம் வயதில் நிறைய பேருக்கு மாரடைப்பு வர்றதை வந்து தடுக்க முடியலை. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா வேற என்ன காரணங்கள் இருக்குன்னு நம்ம ஆராயணும். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இளம் வயதில் மாரடைப்பு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது இன்னொரு காரணம், எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது இன்னொரு காரணம். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னாலையும், வாழ்க்கை வழிமுறை மாற்றங்கள்ல உணவு முறை வந்து சரியா இல்லாததுனாலையும் ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் நிறைய பார்க்குறோம். முன்னாடி